ஹாய் எவ்ரிவன். இப்பதான் பராசக்தி படம் பார்த்துட்டு வந்தோம். ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இந்த படம். இதோட மேக்கிங், கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. நல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை பேஸ் பண்ண ஒரு படமா எடுத்திருக்காங்க. வரலாற்று நடந்த நிகழ்வுகள் கொஞ்சம் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிறைய போர்ஷன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி அண்ட் ஸ்ரீலா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ரவி கே சந்திரனோட கேமரா அமேசிங்கா இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செம்ம அட்ராக்டிவா இருந்தது. அந்த ஃப்ரேமே ரொம்ப ரசிச்சு பாக்குற மாதிரி இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேமும். ஆமா, ஆனா இது வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது நிறைய இந்த ஜெனரேஷன் ஃபோக்ஸுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை பத்தி என்ன நடந்ததுலாம். பட் இது தாண்டி நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கலாம். ஸோ இதை பார்த்து நிறைய பேருக்கு இப்படிலாம் சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்குது. லாங்குவேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு. இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டோட பலமே அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை போர்ட்ரே பண்ற மாதிரி இந்த வரலாற்று நிகழ்வை பேஸ் பண்ணி எடுத்த விஷயத்துக்காக சுதாவை ரொம்பவே நம்ம பாராட்டலாம். இந்த மாதிரி ஹிஸ்டரிலாம் சரியா படிக்காம இருந்தீங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் ஹிஸ்டரி கண்டிப்பா இது வந்து தெரிஞ்சே ஆகணும். எல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருந்தாலும் சரி, அதை வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஆமா, வசனங்கள் ரொம்ப 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 ஷார்ப்பா இருந்துச்சு. அதுல வந்து நரேஷன்ஸா இருக்கட்டும், மேக்கிங் சைடு, அந்த பீரியட் ரெட்ரோ மேக்கிங், அந்த காஸ்டியூம்ஸ் அதெல்லாமே ரொம்ப சிறந்த எடுத்து பண்ணிருக்காங்க. அதுக்கு உண்டான அந்த வேல்யூ வந்து படம் பார்க்கும்போது நம்ம அந்த ட்ரெயின் டிராவல் பண்ணி அந்த ஜோன்ல இருக்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபீலை கொடுத்துருக்காங்க. அதுக்கே வந்து ஒரு ரியல் ஹேட்ஸ் ஆஃப் அந்த என்டையர் டீமுக்கு. டைரக்டர் சுதாவோட தேர்ட் சக்சஸ்ஃபுல் மூவி இன் தமிழ்னு கண்டிப்பா பராசக்தியை சொல்லலாம். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆமா, இவர் சிவகார்த்திகேயனுக்கு 24 ஃபிலிம், அவருக்கு அமரன் ஒரு பிளாக் பஸ்டர், இப்ப மற்றும் ஒரு பிளாக் பஸ்டர் சிவகார்த்திகேயனுக்கு பார்சல். அமரனுக்கு அப்புறம் பராசக்தி தான் எனக்கு சிவகார்த்திகேயன் நடிச்ச பர்சனலா பிடிச்ச படம். இது ரெண்டும் தான் கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஃபேமிலியா பார்க்கலாம் அந்த படம். எஸ்பெஷலி சில்ட்ரன் கூட ஓரளவு சூட்டபிள் தான். பிகாஸ் தே நீட் டு நோ அந்த வரலாறு எப்படி, நம்ம தமிழ் மொழி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். சோ கண்டிப்பா ஃபேமிலியா போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் அவங்க எடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து வருத்தமா இருந்துச்சு அந்த படத்துல முடிக்கும் போது. இல்ல, இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்காக போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப என்னடானா எஸ்கேவை காப்பாத்துறேன்னு சொல்லி டிவிகே அடிக்கிறதும், டிவிகேக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஜனநாயகத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி பராசக்தி அடிக்கிறோம்னு சொல்லி இதெல்லாம் எடுக்க முடியும். இன்னும் ஒரு 50 வருஷம் எடுக்கிறவங்க இந்த சண்டையெல்லாம் போட்டுட்டாங்கன்னு கரெக்ட் நீங்க சொல்றது. அதாவது அந்த பீரியட்ல வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு சோசியல் காஸ்க்காக இறங்கி பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ தேவர் மோர் சோசியலி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது தான் அந்த பீரியட்ல இருந்தது. இன்னைக்கு அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேற ஒரு பாதையை நோக்கி போகுது. ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு கருத்துல படம் பார்த்தோம் அப்புறமாவது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யாரும் அடிச்சுக்க வேணாம். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா எப்படி எதுக்காக அடிச்சுக்கணும்னாலும் அட்லீஸ்ட் தெரியும். அந்த மாதிரி ஒரு சென்சிபிளான ஒரு இதுக்காக இருக்கணும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுச்சுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இன்னைக்கு காலைல ஒன்று பார்த்தேன். பராசக்தியில வந்து நிறைய தியேட்டர்ல டிக்கெட் சரியா புக் ஆகலன்னு சொல்லி அத வந்து போட்டு நம்ம ஜனநாயகன் வராதனால பராசக்தி பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீப் ப்ராபகேண்டாவெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் மெச்சூர்டா பண்றது தப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு நல்ல கருத்தை எடுத்து நல்ல வெற்றி படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த ஆதரவு கொடுக்கும்போது அந்த வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை ஸ்கிரீன்ஷாட், எத்தனை ஸ்னாப் ஷாட் போட்டாலும் அதோட வெற்றி தடுக்க முடியாது. இதேதான் ஜனநாயகத்துக்கும் அதையும் பார்த்து அதையும் யாரும் தடுக்க. எந்த படம் நல்லா இருக்குதோ அது வெற்றி அடைய போகுது. ஒரு வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு தோல்வி படத்தை எவ்வளவு தாங்கி பிடிச்சாலும் அதை காப்பாற்ற முடியாது. தேங்க்யூ. பாய்.